आदिपराशक्ति माता की जय। माता कूष्मांडा देवी की जय। माता महालक्ष्मी देवी की जय। ஜெகன்மாதாவாகிய புவனேஸ்வரியினுடைய அனுகிரகத்தினாலே நாம் எல்லோரும் நவராத்திரியினுடைய 4வது நாளில் தேவி கூஷ்மாண்டாங்கிற துர்க்கையை வழிபடுகின்றோம். முதல் 3 நாட்கள் மகாகாளி, அவளுடைய வழிபாடு நிறைவடைந்த பிறகு இன்று 4வது நாளிலிருந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்ய தொடங்கி இருக்கின்றோம். இந்த நாளிலே 9 துர்க்கைகளில் 4வது துர்க்கையாக விளங்குபவள் தேவி கூஷ்மாண்டா. இந்த அம்பிகை அமிர்தமும் ரத்தமும் கலந்த ஒரு நம்முடைய கர்ப்பம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு கலசத்தை வச்சுருக்கா. ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒரு பெண்ணுடைய கோலத்தை நம்ம பார்க்கிறோம். முதல்ல சின்ன குழந்தையா இருக்கா சைலபுத்ரி, ராஜாவாகி ஹிமவானுக்கு மகளா இருக்கா அம்பாள், அதனால சைலபுத்ரின்னு சொல்றோம். அந்த அம்பாள் கல்வி கற்கும் பொழுது பிரம்மச்சாரிணிங்கிற ரூபத்துல இருக்கா. அதே தேவியானவள் திருமண கோலத்திலே சந்திரகண்டாங்கிற கோலத்தில் நேற்றைய தினம் நம்ம வழிபட்டோம். அடுத்தபடியாக கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ ரூபத்தில் கூஷ்மாண்டா என்று இருக்கின்றாள். நாளைய தினம் சிறு குழந்தையை பெற்றவளாக ஸ்கந்தமாதா என்ற கோலத்திலே காட்சி தருகிறாள். இப்படி இந்த பெண்ணினுடைய ஒவ்வொரு ரூபத்தையுமே நம்ம அம்பாளாக பாவித்து வழிபடுறோம். எல்லாம் சர்வம் சக்திமயம், எல்லா காணக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிலும் அம்பாளையே நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நவராத்திரி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பெண்களை போற்ற வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி தர்றது. இத நம்ம சின்ன குழந்தைகளோட மனசுல விதைக்க வேண்டும். பெண்களை மதிக்க வேண்டும், அம்பாளா அவளை பார்க்க வேண்டும் அப்படின்னு. அப்படி நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது, நம்முடைய சக்தி தத்துவத்தை உணர்த்தும் பொழுது அவளுடைய மனசுல பெண்களை தவறாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் குறையும். இன்னைக்கு நாட்டுல பார்க்கக்கூடிய பல அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கும். அதனால் நாம் எல்லோரும் இந்த நவதுர்க்கைகளுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு பெண்மையை போற்றக்கூடிய ஒரு திருவிழாவாக நவராத்திரியை கொண்டாட வேண்டும். இந்த அளவிலே ஒரு முன்னுரையோடு தேவி கூஷ்மாண்டாவினுடைய தியான ஸ்லோகத்தை இப்ப சொல்றேன். நீங்க எல்லாரும் 2 தடவை இந்த ஸ்லோகத்தை கூட சேர்ந்து சொல்லுங்க. சுரா சம்பூர்ண கலசம், சுரா சம்பூர்ண கலசம், சுரா சம்பூர்ண கலசம், ருதிராப்ளுதமேவ ச, ருதிராப்ளுதமேவ ச, ருதிராப்ளுதமேவ ச, दधाना हस्त पद्माभ्याम, दधाना हस्त पद्माभ्याम, दधाना हस्त पद्माभ्याम, कूष्मांडा शुभदास्तु मे, कूष्मांडा शुभदास्तु मे, कूष्मांडा शुभदास्तु मे. சுரானாக்கா அமிர்தம். இந்த இடத்துல அந்த அமிர்தத்தை சம்பூர்ணமாக ஒரு கலசத்திலே கொண்டிருக்கின்றாள். அமிர்தம்ங்கிறது நமக்கு பிரம்ம தத்துவத்தை உணர்த்துறது. நம்முடைய ஆத்மா அமிர்தமானது அப்படிங்கிறத இந்த அமிர்தம் உணர்த்துறது. அமிர்தம்னா மரணமற்ற தன்மை. ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. பகவான் கீதையில சொல்றார், ஆத்மாவை நெருப்பினால் எரிக்க முடியாது, காற்றினால் வாட்ட முடியாது, நீரினால் நனைக்க முடியாது, அக்னியினால் உலர்த்த முடியாதுன்னு எல்லாம் சொல்றார். அப்பேற்பட்ட இந்த ஆத்மாதான் அமிர்த ஸ்வரூபம். ருதிரம் அப்படின்னா ரத்தம். நம்ம உடம்பு முழுக்க ரத்தம் தானே இருக்கு. அது அழிவை குறிக்கிறது. அழியக்கூடிய உடலினுள் அழியாத பரம்பொருள் தத்துவமான ஆத்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதத்தான் அம்பாள் கையில இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசம் உணர்த்துறது. கூஷ்மாண்டம்னு பேர் அதுக்கு. அண்டம்னா முட்டை. ஒரு தாய் தன்னுடைய வயிற்றுல குழந்தையை தாங்குறா அல்லவா, அந்த ஒரு தத்துவம் தான் இங்க சொல்லப்படுறது. அதை கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கரத்தாமரைகளிலே ஏந்தக்கூடிய கூஷ்மாண்டா தேவியானவள் சுபத்தை, மங்களத்தை எனக்கு தருபவளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். சுரா சம்பூர்ண கலசம் ருதிராப்ளுதமேவ ச, சுரா சம்பூர்ண கலசம் ருதிராப்ளுதமேவ ச, दधाना हस्त पद्माभ्याम कूष्मांडा शुभदास्तु मे,
ததானா ஹஸ்த பத்மாபியாம் கூஷ்மாண்டா சுபதாஸ்து மே. கூஷ்மாண்டா துர்கா தேவிக்கு ஜெய். ஜெகன்மாதாவாகிய துர்கையோட அனுகிரகத்தினால் கூஷ்மாண்டா தியானத்தை பார்த்தோம். இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம். இது எல்லோருக்கும் ரொம்பவும் தெரிந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தோத்திரம். இது தேவேந்திரனாலே அருளப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாக இந்த ஸ்தோத்திரம் விளங்குறது. தேவேந்திரன் ஒரு முறை அசுரர்களாலே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மகாலட்சுமியானவள் கரவீர கஷேத்திரத்திலே, கோலாப்பூர்ங்கிற கஷேத்திரத்திலே அசுரர்களை எல்லாம் அழித்து, கோலாசுரனை அழித்து அனுகிரகம் பண்ணினாள். அப்போ தேவேந்திரன் கோலாப்பூர் மகாலட்சுமி மேல, கரவீரம் அந்த கஷேத்திரத்துக்கு பேர், மகாராஷ்டிரத்துல இருக்கிறது, அங்க இருக்கிற அந்த அம்பாள் மேல இந்த மகாலட்சுமி அஷ்டகங்க கூடிய ஸ்தோத்திரத்தை இயற்றினார். தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரன் சொன்ன இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் நாசமாவார்கள், அவர்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆச்சரியமான ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி சொல்றது. அடியன் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம்தான். எதிரிகள் அப்படின்னா நம்ம யாரு கூடயும் பகைமையெல்லாம் வச்சுக்க போறது கிடையாது. நம்மளுடைய எதிரிகள்ங்கிறது உண்மையா இந்த ஸ்லோகத்துல சொல்றது யார் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உட்பகை, அதுதான் நம்மளுடைய எதிரிகள். அதாவது காம குரோத லோப மோக மத மாத்சரிய கர்வாதிகள் தான் நம்மளுடைய எதிரிகள். அவர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு பலத்தை அம்பிகை மகாலட்சுமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இன்னொரு சில பேர் என்ன சொல்றதுன்னா மகாலட்சுமிங்கிறவள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷ்ணு பத்னியான லட்சுமி இல்லை, 18 திருக்கரங்களை கொண்ட அஷ்டாதச புஜ மகாலட்சுமியே மகாலட்சுமின்னு தேவி பாகவதத்தையும் தேவி மகாத்மியத்தையும் அடிப்படையா வச்சுட்டு சொல்றது உண்டு. ஆனாலும் அந்த மகாலட்சுமியுடைய ஒரு திவிலை ஸ்வரூபம் தான் இந்த விஷ்ணு பத்னியான மகாலட்சுமி. இவளை நாம் வழிபடுவோம். தனங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவள். இந்த 3 நாட்களும் மகாலட்சுமியினுடைய உபாசனை. அதனால் இன்றைய தினம் மகாலட்சுமி அஷ்டகத்தையும் நாளையும் நாளை மறுநாள் 2 நாளும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம்னு 8 விதமா இந்த மகாலட்சுமியவே நாம் கொண்டாட இருக்கின்றோம். அம்பாள் நமக்கெல்லாம் அனுகிரகத்தை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை இப்ப தொடங்குறோம். ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம், ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம், ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம், ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம். இந்திர உவாச்ச இந்திர உவாச்ச இந்திர உவாச்ச இந்திர உவாச்ச இந்திர உவாச்ச. இந்திரன் சொல்றார் அப்படின்னு அர்த்தம். இந்திர உவாச்சன்னா இந்திரன் சொல்றார் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அழகா இருக்கு. நமஸ்தேஸ்து மகாமாயே நமஸ்தேஸ்து மகாமாயே நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீठे சுரபூஜிதே ஸ்ரீ பீठे சுரபூஜிதே ஸ்ரீ பீठे சுரபூஜிதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீठे சுரபூஜிதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே. ஸ்ரீபீठे அந்த டகாரம் நல்லா அழுத்தி சொல்லணும். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே. சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி குறில் சொல்லணும். சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே. शंख चक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. 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 இது முதல் ஸ்லோகம். அம்மா மகாமாய ஸ்வரூபிணியே, மகாமாயே, ஸ்ரீ பீட்டத்துல இருக்கிறவளே. ஸ்ரீ பீட்டம்னா ஸ்ரீ சக்கரம்.
அதுல விளங்கக்கூடியவளே, சுரர்களால் பூஜிக்கப்படுபவளே, தேவர்களால் பூஜிக்கப்படுபவளே, சங்கம் சக்கரம் கதை இதெல்லாம் வச்சிருக்கிறவளே, மகாலட்சுமி தாயே அம்மா உனக்கு நமஸ்காரம். நமோஸ்துதே, நமஹா அஸ்தூதே, நமோஸ்துதே அப்படின்னு தேவேந்திரன் அம்பாளை பூஜை பண்றான். அவங்க கோலாப்பூர் கஷேத்திரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அம்பாள் கையில முக்கியமா கதாயுதம் தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவியினுடைய முக்கியமான ஆயுதம் கதாயுதம். அதுதான் இங்க சொல்றா, சங்க சக்கர கதாஹஸ்தே. ஒரு தடவை சொல்றது உண்டு, சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஒரு போட்டி வந்துதான். சிவபெருமான் சொன்னார், காசிதான் உயர்ந்தது அப்படின்னு. உலகத்துல இருக்கிற எல்லா க்ஷேத்திரங்கள்லயும் காசியே உயர்ந்ததுன்னு சொன்ன உடனே சிவபெருமான் சொன்னார். உடனே அம்பாள் என்னங்கிறான்னா, கோலாப்பூர் தான் இருக்கிறதுலயே உயர்ந்த க்ஷேத்திரம், கரவீரபுரம்ங்கிற இந்த கோலாப்பூர் தான் உயர்ந்த க்ஷேத்திரம்னு சொன்ன உடனே சரி இது ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சுப்போம்னு சொல்லி ஒரு தராச மகாவிஷ்ணு எடுத்துன்னு வர, அதுல ஒரு பக்கம் தன்னுடைய சூலத்தால அந்த காசி கஷேத்திர மகிமைய வைக்கிறார், இன்னொரு பக்கம் அம்பாள் தன்னுடைய கதையோட நுனியமற்ற அப்படி வைக்கிறார் அந்த தராசுல. உடனே முழு சூலத்தையும் தாண்டி இந்த கதையானது ரொம்பவும் பயங்கர ஒரு சக்தியோடு சிவபெருமானுடைய சூலத்தை விடவும் ரொம்பவும் பெருமை வாய்ந்ததாக அந்த தராசிலே விளங்கியது. அது தாழ்ந்தது, அதனுடைய கனத்தினால் அது தாழ்ந்தது, அதனுடைய பெருமையினால் அது தாழ்ந்தது. சிவபெருமானோடது மேலேயே நின்னுதாம். அப்படி உயர்ந்தது இந்த க்ஷேத்திரம்னு புராணங்கள் எல்லாம் சொல்றா. அவ்வளவு ஆச்சரியமான கோலாப்பூர் க்ஷேத்திரத்துலதான் இந்த ஸ்தோத்திரமானது அம்பாள் மேலே பாடப்பட்டது. அது 2வது ஸ்லோகத்திலே வளருது. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி, நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி, நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி, நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி, सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते, सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते, सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते, नमस्ते गरुड़ आरूढ़े, கருடன் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறவளே உனக்கு நமஸ்காரம். கோலாசுர பயங்கரி, கோலாசுரனுக்கு ரொம்பவும் பயத்தை கொடுப்பவளே உனக்கு நமஸ்காரம். கோலாசுரனை கொன்றவளே உனக்கு நமஸ்காரம். அவனை எப்படி கொன்னியோ அம்மா என்னுடைய பாப்பங்களை எல்லாம் அது மாதிரி கொன்றுவிடு. சர்வ பாப ஹரே தேவி, சர்வ பாப்பங்களையும் அழிப்பவளே அம்மா மகாலட்சுமி உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு 2வது ஸ்லோகம். நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி, सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते, नमस्ते गरुडारूढ़े कोलासुर भयंकरी, सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. இன்னொரு தடவை. नमस्ते गरुडारूढ़े कोलासुर भयंकरी, सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. 3வது ஸ்லோகம். सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयंकरी, सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयंकरी, सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयंकरी, सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयंकरी, सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते, सर्व दुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते, सर्व दुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते, सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्ट भयंकरी, सर्व दुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते, सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्ट भयंकरी, सर्व दुःख हरे देवी महालक्ष्मी நமோஸ்துதே. இந்த ஒரு ஸ்லோகத்துல சர்வஜ்ஞை அம்பாள் எப்பேற்பட்டவள்னா எல்லாமே தெரிஞ்சவள்,
அவளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பேசுறோம், எல்லாம் அவளுக்கு தெரியாதது இல்லை. சர்வஜா அப்படின்னா எல்லாம் தெரிந்தவள், அனைத்தும் அறிந்தவள் அப்படின்னு அர்த்தம். சர்வ வரதே, எல்லாத்துக்கும் வரங்களை கொடுக்கக்கூடியவள், எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடியவள். என்ன வரம் வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுக்கிற அம்பாள். சர்வ துஷ்ட பயங்கரி, நல்லவர்களுக்கு வரத்தை கொடுக்கிறா, கெட்டவர்களுக்கு அவள் பயத்தை கொடுக்கிறா. சர்வ துக்கஹரே தேவி, அதாவது பாருங்க சர்வஜா, இதுல எவ்வளவு ஒரு கனெக்ஷன் பாருங்க. 3 வார்த்தைக்கும் உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் எப்பேற்பட்டவர்கள்ங்கிறது அம்பாளுக்கு தெரியும். யார் நல்லவர்களோ அவர்களுக்கு சர்வ வரதே, எல்லா வரங்களையும் கொடுக்கிறார். யார் தீயவர்களோ அவர்களுக்கு சர்வ துஷ்டர்களுக்கு பயங்கரியா இருக்கா. அவளே பயத்தை காமிக்கிறா அம்பாள், விதவிதமா பயத்தை காமிக்கிறா. சர்வ துக்க ஹரே தேவி. அதுக்கப்புறம் என்னன்னா பயத்தினால அவனுக்கு துக்கம் வருது. துக்கம் வந்த உடனே என்ன பண்றான், திருந்தறான், மனசு திருந்தனான். கெட்டவனா துஷ்டனா இருந்தவன் நல்லவனா மாறி அம்பாளை போய் பிரார்த்தனை பண்றான். அம்மா நீதான் என்ன காப்பாத்தணும் மகாலட்சுமி தாயேன்னு அம்பாளை போய் நமஸ்காரம் பண்ண உடனே அவன் துக்கத்தை எல்லாம் போக்குறாளாம். அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனாலே நல்லவர்களுக்கு ஏற்கனவே வரத்தை கொடுத்துடுறா, கெட்டவர்களுக்கு அவ பயத்தை உண்டு பண்றா. பயம் வந்தாலே வாழ்க்கையில திருத்தம் வந்துவிடும். பயம் எப்படின்னா கஷ்டத்தினாலதானே, துக்கத்தினாலதானே பயம் வர்றது. அதை அனுபவிச்ச உடனே ஐயோ நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கோம், அம்பாளை போய் பூஜை பண்ணணும்னு சொல்லி மகாலட்சுமிய உபாசனை பண்ணின உடனே அவன் துக்கத்தை போக்குறான். அப்பேற்பட்ட மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு. சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அடுத்தது 4வது ஸ்லோகம். சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மந்திரமூர்த்தே லக்ஷ்மி நமோ. மந்திரமூர்த்தேங்கிற இடத்துல மந்திரபூத்தே அப்படின்னு ஒரு பாடபேதம். நம்ம மந்திரமூர்த்தேவே சொல்லுவோம். மந்திரபூத்தே ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்கு. அடுத்தது சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. இது நம்ம பார்க்கும்போதுதான் தெரியறது. சாதாரணமா பார்த்தா ஒரு ஸ்தோத்திரம் அவ்வளவுதான், ஆனா இதுக்குள்ள அத்தனை விஷயம் இருக்கு. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி. எப்படி பாருங்க அந்த பத பிரயோகம் எப்படி நடந்திருக்கு பாருங்க. இங்க சித்தி அப்படின்னா 8 சித்திகள் இருக்கு. தினமும் நாம சொல்லிட்டேதான் வரும். அணிமான்னா அணு மாதிரி சின்னதா ஆதல். அணுவோட சைஸ் எவ்வளவு, ரொம்ப 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 சின்னது. அந்த அணுவை போல சின்ன உருவத்தை எடுத்துக்கொள்ளுதல் அணிமா. பெரிய உருவத்தை எடுத்துக்கிறதுக்கு பேரு மகிமா. உலகத்திலேயே என்ன பெருசோ, உலகத்தை விடவே பெருசாறதுக்கு பேரு மகிமா. அடுத்தது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தன்னுடைய எடைய கூட்டிகிட்டே போறதுக்கு பேரு கனிமா. அடுத்தது எடைய அப்படியே மெல்லிஷா ஆறுது, காத்த விடவும் ரொம்ப மெல்லிய தன்மையை பெறுதல் என்ன அப்படின்னாக்கா லகிமா. அனிமா மகிமா கனிமா லகிமா. அடுத்தது பிராப்தி, நினைச்ச பொருளை கையில கொண்டு வர்றதுக்கு பேரு பிராப்தி. வசித்துவம், நினைச்சவர்களை உடனே வசியப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு பேரு வசித்துவம். ஆகாமியம் அப்படிங்கிறதுமே ரூபங்கள்லாம் விதவிதமா எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சித்தி. ஈஸ்வரத்துவம்னா எல்லாத்தையும் அடக்கி ஆள்றது. இது எல்லாத்துக்கும் அஷ்ட சித்தி. இந்த அஷ்ட சித்தியும் அம்பாள் கொடுக்குறாளாம். இது வந்ததுன்னா என்ன ஆகும்னா மெட்டீரியலிசத்துக்கு தான் புத்தி போகும். நிறைய சம்பாதிக்கணும், செய்யணும், பண்ணணும், ஏமாத்தணும், இப்படி எல்லாம் போயிடும் சில பேருக்கு.
ஆனாலும் இந்த 8 சித்திகளும் கிடைத்தாலும் மனது ஒடுங்கி இருப்பவர்கள் யாரோ அவர்கள் சித்தர்கள்னு பேர். அவளுக்கு புத்தி அப்படிங்கிறது என்னன்னா, சித்தி பெருசா புத்தி பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். சித்திங்கிறது என்னத்த வேணாலும் பண்ண முடியும். புத்திங்கிறது ஞானத்தை பெறுதல், அதுக்கு உதவி பண்றது. அப்போ இது 2 மார்க்கம். சித்தி மார்க்கம் அது உபாசனா மூலமா கிடைக்கக்கூடியதா சொல்லப்படுறது, யோகத்து மூலமா கிடைக்கிறதா சொல்லப்படுறது. அது இட் மே மிஸ்லீட் அஸ், அது நம்மளை தப்பான வழிக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திகள் வந்துட்டுன்னா நம்ம தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். நம்ம எல்லாம் ஆஞ்சநேயர் மாதிரி பெரிய மகாத்மாக்கள் கிடையாது. அதனால சித்தியானது மிஸ்லீடு பண்ணும் நம்மள. ஆனா புத்தியானது நல் வழியை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கிறது. சித்தி கிடையவே கிடையாது, புக்தி மட்டுமே மோட்சத்தை கொடுக்கும். அதனாலே அது அடுத்தது சொல்றா, புக்தி முக்தி பிரதாயினி. சித்தியோட பலன் என்ன? புக்தி. புக்தினா என்ன? சாப்பிடுறது, அனுபவிக்கிறது, புலனின்பம். அதெல்லாம் சித்தியோட பிரயோஜனம். என்ன வேணா கையில வரும் அப்படின்னா, நினைச்சது சேலத்துல மல்கோவா மாம்பழம் சீசனே இல்லாத காலத்துல அதை நினைச்சா கையில வந்துடுறது, உடனே சாப்பிடலாம். ரோஜா பூ வருது, நல்லா மோந்து பார்க்கலாம். இது மாதிரி எல்லா புலனின்பங்களையும் அனுபவிக்கலாம். எது மூலமா? சித்தி மூலமா. ஆனா புத்தி மூலமா முக்தியை பெறலாம். அதுதான் இந்த இடத்துல ரொம்பவும் சூக்ஷ்மமா இந்த ஸ்தோத்திரத்துல உணர்த்தி இருக்கு. அவ முக்தியையும் கொடுக்கறா, சித்தியையும் கொடுக்கறா. நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்பாள்கிட்ட அம்மா எனக்கு சித்திய கொடுன்னு கேட்கப்படாது, எனக்கு புத்திய கொடுன்னு கேட்கணும். அதுக்காகத்தான் இப்படி சொல்றா. மந்திரமூர்த்தே, அவ மந்திரஸ்வரூபமா இருக்கா, சதா மந்திரஸ்வரூபமா இருக்கிற தேவியே, ஹே மகாலட்சுமி மாதா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் சொல்றது. எத்தனாவது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு? 4வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அடுத்தது 5வது ஸ்லோகம். ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி. ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி. ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி. யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி. ஆத்ய சக்தி, ஆதிசக்தி இல்ல, ஆத்ய சக்தி மகேஸ்வரி. ஆத்ய சக்தி மகேஸ்வரி. யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆதிந்தரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி. யோகஜே யோக சம்பூதே 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 மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, ஆதி அந்த ரஹிதே அப்படின்னு சொல்றா. ஆதி கிடையாது அவளுக்கு, அந்தமும் கிடையாது, தொடக்கமும் முடிவும் இல்லாத முடிவிலி, இன்ஃபைனைட்னு சொல்றோம். இன்ஃபைனைட்ல பார்த்தேள் அப்படின்னாக்கா நம்பர் சிஸ்டத்துல எழுதுறவா 0ல இருந்து இன்ஃபினிட்டின்னு ஒரு விஷயம் உண்டு. ஆனா மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா அந்த நம்பர் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, இந்த நம்பர் எங்க முடியறதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இன்ஃபினிட்டியா இருக்கா அம்பாள். ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி. எல்லா சக்திகளுக்கும் ரொம்பவும் மூத்த சக்தியாக இருக்கின்றாள். அதனாலதான் ஒரு இடத்துல சிவபெருமானை விட அம்பாள் மூத்தவள் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளேன்னு சொல்லிட்டே வரும் பொழுது கரை கண்டனுக்கு மூத்தவளேன்னு சொல்ற. கரை கண்டன்னா சிவபெருமான், சிவபெருமானையும் விட மூத்தவளாய் அம்பாள் இருக்காள்னு சொல்றான். யோகஜே அப்படின்னா யோகத்தினால் தோன்றியவள், யோகத்தினால் தோன்றுபவள் அப்படி சொல்ற. யோக சம்பூதே அதுதான் சொல்ற. யோகஜேனா யோகத்தில் தோன்றியவள், யோக சம்பூதேனா யோகத்தினால் தோன்றுபவள். மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி. யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. அடுத்தது 6வது ஸ்லோகம். ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே
महाशक्ति महोदरे स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते स्थूल सूक्ष्म மகாரௌத்ரா இதெல்லாம் அம்பாளுடைய ரூபங்கள். ஸ்தூலத்திலையும் ஸ்தூலமா இருக்கா, சட்டுல சட்டுலா இருக்கா, கிராஸ்ல கிராஸா இருக்கா, ரொம்பவும் நுண்ணிய வஸ்துவா இருக்கா, ரொம்பவும் சூக்ஷ்மமான பொருளா, ரொம்பவும் ஸ்தூலமான, ஸ்தூலம்னா புலப்படக்கூடிய ஒரு பொருள். கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுவது ஸ்தூலம், கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதது சூக்ஷ்மம். ரெண்டாவும் இருக்கா அவள். மகாரௌத்ரா அப்படின்னா ரொம்பவும் கோபத்தோட இருக்காள் அவள். அவளே காளியா ருத்ராணியா இருக்கா. மகாசக்தி பெரும் சக்தியா இருக்கா. மகோதரே, மகோதரேனா பெரிய வயிற்றுடன் இருக்கிறாள்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றான்னா, எல்லாம் முடிஞ்சு போகும்போது பிரளய காலத்துல அவ எல்லாத்தையும் சாப்பிடுறா அம்பாள், எல்லாத்தையும் பக்ஷ்யம் பண்றா. தேவி பாகவதன் சொல்றது, எல்லா பொருளையும் ஒன்று விடாமல் தான் படைத்த எல்லாத்தையும் தன் வயிற்றுக்கு கொண்டு போறா. தன் வயிற்றுக்கு எதுக்காக கொண்டு போறான்னா, அடுத்து அது கர்ப்பமா அது வயிற்றுல நம்மளை எல்லாம் வச்சுக்கிறா. அதனால நமக்கெல்லாம் அவள் தாய். ஜகஜனனி அப்படிங்கிறார் காளிதாசர். ஜகஜனனி சுதா சமுத்திராந்த ஹிருத்யன்மணி த்வீப சம்ரூட பில்வாட்டவி மத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருத்தி வாசப்பிரியே சர்வலோகப்பிரியே சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபத்த காபச சூலீஷ நாதத்ரிகே சானுமத் புத்திரிகே அப்படின்னு சியாமளா தண்டகம்ங்கிற ஸ்தோத்திரத்துல சொல்றார். அப்பேற்பட்ட அம்பாள் ஜெகத் ஜனனி, உலகத்தையே தன் வயிற்றிலிருந்து பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். அதை உணர்த்துமாறே இன்று கூஷ்மாண்டாவினுடைய ஒரு பூஜையும் அமைந்திருக்கின்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரி. போன ஸ்லோகத்துல முதல்ல சர்வ பாபஹரேன்னு சொன்னா, இங்க மகா பாபங்கள் 5. அந்த 5 பாப்பங்களினால் வரக்கூடிய தோஷத்தையும் போக்குறான்னு அர்த்தம். இந்த 5 பாப்பங்கள் என்னன்னு சொல்லுவா அப்படின்னாக்கா, குரு பத்னியோடு சேர்தல், அதுக்கப்புறம் மதுபானம் பண்றது, அதுக்கப்புறம் ஒருத்தரை கொல்றது, ஒருத்தர் தூங்கின் இருக்கச்சே அவளை நெருப்பு வச்சு கொளுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பாப்பங்கள் நிறைய சொல்றா. 28 வகையான நரக்கங்கள்லாம் வர்ணிக்கப்படுறது. இந்த மாதிரி நரக்கத்துக்கு, இந்த மாதிரி பாப்பங்களுக்கு உடந்தையா இருக்கிறது ஒரு பாப்பம்னு சொல்றா. அப்படி இந்த 5 பாப்பங்களையும் 5 பாப்பங்களையும் போக்குறான்னா, இந்த பாப்பம் எல்லாம் பண்ணிட்டு அம்பாளை வழிபட்டா போயிடுமே, பண்றவன் முதல்ல வழிபடவே மாட்டான் அப்படிங்கிறது இங்க தெரியுது. இந்த பாப்பங்களை பண்றவன் அம்பாளை வழிபடவே முடியாது, அவர்களுக்கு ரொம்பவும் துர்லபையாக இருக்கின்றாள். மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு, அவன் அருள் இருந்தாத்தான் அவனை வழிபட முடியுங்கிற. இப்ப நம்ம பாப்பியா இருந்துட்டோன்னு வைங்கோ, நமக்கெல்லாம் தெய்வமே காட்சி கொடுக்காது, தெய்வத்தை வழிபடுறதே நமக்கு தோணாது, அறிவு மழுங்கி போயிடும். நம்ம இப்பயாவது ஒரு ஸ்தோத்திரமாவது ஒவ்வொரு நாளும் சொல்றோம், அம்பாளை வழிபடுறோம் அப்படின்னா, அது அவளோட அருள் பரிபூர்ணமா நமக்கு ஏற்கனவே இருக்கிறதுனாலதான் இந்த வழிபாட்டை நம்ம பண்றோம். அதை நினைச்சுக்கணும். நம்ம இப்ப வழிபடும் பொழுது நம்ம கஷ்டத்தை நினைக்கவே கூடாது, அதை ஒதுக்கி வச்சுடணும், ஒரு ஓரமா வச்சுடணும். ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வேண்டாங்க. முதல்ல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதை ஒதுக்கி வச்சுடணும், கஷ்டத்தை மனசுல இருந்து. கஷ்டத்தோடையே இதை நினைச்சிருந்தோம்னா என்னத்தை நினைக்கிறோமோ அதைத்தான் கொடுப்பா அம்பாள். அதனாலே பாப்பிகள் அம்பாளை அணுகவே முடியாது. அதனாலதான் அவளுக்கு என்ன பேர்னு பார்த்தோம், நாம துர்கான்னு பார்த்தோம். அவளை அணுகுவது ரொம்பவும் கஷ்டம், அம்பாள் பக்கத்துல போறது ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட துர்கை ஆகிய, துர்கை வேற லக்ஷ்மி வேற சரஸ்வதி வேற இல்லை, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 ஏகஸ்வரூபம். அப்பேற்பட்ட துர்கை இங்க மகாலட்சுமி எல்லா பாப்பங்களையும் போக்குறான்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம அந்த பாப்பத்தை பண்ணினோமானால் அம்பிகை கிட்ட வரவே முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பிகள் அம்பாளை அணுகவே முடியாது.
ஒருவேளை நம்ம போன ஜென்மா என்ன எடுத்திருப்போம், அதுல இந்த 5 பாபத்துல ஏதாவது ஒண்ண பண்ணிருப்போமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் சஞ்சித பாபம்னு பேரு. அந்த பாபத்தை எல்லாம் அம்பாள் போக்குறா. அவளை வழிபடுறதுனால இதெல்லாம் போக்குறா அப்படிங்கிறது தாற்பயம். இதை நினைச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் பாவம் எல்லாம் பண்ணிட்டு அம்பாள்கிட்ட வந்தா பாவம் போயிடுமான்னா அது குதர்க்கமான கேள்வி. அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. பாப்பங்களை எல்லாம் போக்குபவள் அவ்வளவுதான். நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா பாப்பத்தை அத போக்கிடுவா. மறுபடியும் நம்ம பாப்பத்தை பண்ணினா அதை தண்டிப்பாள். அத முன்னாடியே சொல்லியிருக்கா. வரி என்ன சொல்றதுன்னா மகா ரௌத்ரே அப்படின்னு சொல்றது. பாப்பிகளுக்கு ரௌத்ரமா இருக்கா, அவளெல்லாம் தண்டிக்கிறா. காளியா இருந்தா அவளை சம்ஹாரம் பண்றா. நல்லவர்களுக்கு வரங்களை எல்லாம் கொடுக்கிறாள் அப்படிங்கிற. இப்போ 6வது ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்லுவோமா? ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜகன்மாதः மகாலட்சுமி நமோஸ்துதே. பரமேஷி ஜகன்மாதः மகாலட்சுமி நமோஸ்துதே. பரமேஷி ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. பரமேஷி ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமின்னு பிரிக்க வேண்டியது சேர்த்து சொல்லணும்னா பரமேஷி ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. அவை தாமரை மலர்ல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம். பத்மாசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு, அந்த ஆசனம் போட்டு உட்கார்ந்துருக்கான்னு ஒரு அர்த்தம். தேவி பரபிரம்மஸ்வரூபிணி, பரபிரம்மத்தோடைய ரூபமா அவளே இருக்கின்றாள். பரமேஷி பரமேஸ்வரி அப்படிங்கறத பரமேஷின்னு சொல்றோம். ஈஸ்வர அப்படின்னா தலைவன் அர்த்தம். பரமேஸ்வரன்னா எல்லா தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்பேற்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் தலைவியாக இவள் விளங்குகின்றாள். ஜெகன்மாதாவாக இருக்கின்றாள். மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம். பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே. ஜகத்ஸ்திதே ஜகன்மாதः மகாலட்சுமி நமோஸ்துதே. ஜகத்ஸ்திதே ஜகன்மாதः மகாலட்சுமி நமோஸ்துதே. ஜகத்ஸ்திதே ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. ஜகத்ஸ்திதே ஜகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே. வெள்ளை நிறத்திலே ஆடை அணிந்தவளே தேவியே, பல விதமான அலங்காரங்களை பூஷித்து அணிந்து கொண்டிருப்பவளே, உலகத்திலே வாழ்பவளே, ஜகத்திற்கெல்லாம் தாயாக விளங்குபவளே, மகாலட்சுமி தாயே உனக்கு நமஸ்காரம்னு 8வது ஸ்லோகம். ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜகத்ஸ்திதே ஜகன்மாதः மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி அஷ்டகம் இதிலிருந்து பலஸ்ருதி. இந்த 11வது ஸ்லோகம் வரைக்கும் பலஸ்ருதி. மகாலட்சுமி அஷ்டக ஸ்தோத்திரம் யः படேத் பக்திமான் நரः. மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் யः படேத் பக்திமான் நரः. மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் யः படேத் பக்திமான் நரः சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. ஏககாலே பठे நித்யம் மகாபாப விநாசனம். ஏககாலே பठे நித்யம் மகாபாப விநாசனம். ஏககாலே பठे நித்யம் மகாபாப விநாசனம். द्विकालं यः पठे नित्यं धनधान्य समन्वितः. द्विकालं यः पठे नित्यं धनधान्य समन्वितः. द्विकालं यः पठे नित्यं धनधान्य समन्वितः. त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं. त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं. त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं.
महालक्ष्मीर्भवेन् नित्यं प्रसन्ना वरदा शुभा महालक्ष्मीर्भवेन् नित्यं प्रसन्ना वरदा शुभा महालक्ष्मीर्भवेन् नित्यं प्रसन्ना वरदा शुभा महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिं वाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककाले पठेन् नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन् नित्यं धनधान्य समन्वितः त्रिकालं यः पठेन् नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन् नित्यं प्रसन्ना वरदा शुभा प्रसन्ना वरदा शुभा प्रसन्ना वरदा शुभा இப்ப பாருங்க இதுல என்ன சொல்றான்னா பக்திமானான ஒரு மனிதன் இந்த மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரத்தை எவன் ஒருவன் படிக்கிறானோ அவன் எல்லா சித்திகளையும் பெறுவான். சித்தினா என்னன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா, நல்ல பதவியை அவன் அடைவான். நல்ல ராஜ்யம் பிராப்னோத்தினா ஒரு அர்த்தம் நல்ல ராஜாவா அவன் ராஜா மாதிரி இருப்பான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ராஜ்யம் அப்படின்னு நீங்க சொல்றது அம்பாளுடைய ராஜ்யமான மோட்சம், அதனை அடைவான். ஏக காலே பட்டே நித்தியம் மகா பாப விநாசனம், ஒரு தடவை தினமும் படிக்கிறவனுடைய மகா பாபமும் அழியும். ஒரு தடவை தினம் படிக்கணும், சும்மா ஒண்ணும் மகாபாசக நாசினின்னு சொல்லல. ஒரு தடவை தினம் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தி ஸ்ரத்தையோடு சொல்லியிருக்கா பாருங்க. பக்திமான் நரஹா. எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பாபத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது, புண்ணியத்துல இருந்து சீக்கிரம் தப்பிச்சுடலாம். புண்ணியம் நம்ம பண்ணிட்டோம், ஒரு பாபத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புண்ணிய பலன் டக்குன்னு போயிடும், போன் பேட்டரி குறையிற மாதிரி. பாப பலன் அனுபவிக்காம விடவே விடாது. பாவத்துக்கு மன்னிப்பெல்லாம் கொடுக்கவே முடியாது, அதெல்லாம் போய். அதனாலே ஏக கால பட்டே நித்தியம் மகா பாப விநாசனம், பாபத்தோடைய தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். அதனால என்ன பண்ணணும்னா அதுக்கு பயம் வேணும். பாபம் பண்ணா தண்டனை கிடைக்குங்கிற பயம் பாப்பம் பண்ணாம வாழணுங்கிறதுதான் இங்க தாற்பயம். ஏக காலே பட்டே நித்தியம் மகா பாப விநாசனம் த்விகாலம் பட்டே நித்தியம் தன தானிய சமன்விதா. 2 தடவை, ஒரு நாளுக்கு 2 தடவை, காலையிலையும் சாயந்தரமும் இதை படிச்சோமானால் தன தானியமும் அவனுக்கு கிடைக்கும். தனம்னா பணம், தானியம் அப்படின்னா அரிசி பருப்பு கோதுமை, இந்த தானியங்கள்லாம் அம்பாள் கொடுப்பான். நாளைக்கு பார்க்க போறோம் தானிய லக்ஷ்மி அப்படின்னு. அப்ப சொல்றேன் திரிகாலன்ய பட்டே நித்தியம் மகாசத்ரு விநாசனம். மகாசத்ருனா என்ன? ஆசைதான் மகாசத்ரு, அதனை அழிப்பாள். 3 தடவை படிச்சா, காலையும் மதியமும் மாலையும் படிப்பவர்க்கு சத்ருக்களை அழிப்பாள். நம்ம என்ன சத்ருக்கள்னா உள்ள இன்டர்னல் எனிமீஸ், நம்மளுடைய ஆசை, கோபம், கர்வம், பொறாமை, இதெல்லாத்தையும் அம்பாள் அழிக்கிறார். அப்பேற்பட்ட தேவியாகிய மகாலட்சுமி நமக்கு முன்னாடி பிரசன்னமாவாள், நமக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணுவாள்ங்கிறது இந்த ஸ்தோத்திரம் முடிவு. இது இந்திர கிருதம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தவம், இது இந்திர கிருதம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தவம். இப்போ இந்த ஸ்தோத்திரம் முழுக்க அடியேன் இப்ப சொல்றேன், நீங்க எல்லாரும் மானசீகமா சொல்லுங்க. உங்களுடைய மைக் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஒரு அஷ்டகமாக இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம். இந்திர உவாச்ச நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே शंख चक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढ़े कोलासुर भयंकरी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्ट भयंकरी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धि बुद्धि प्रदे देवी भुक्ति मुक्ति प्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यंतरहिते देवी आद्य शक्ति महेश्वरी योगजे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासन स्थिते देवी परब्रह्म स्वरूपिणी परमेश जगन्मातः महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकार भूषिते जगत्स्थिते जगन्मातः
महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककाले पठेन् नित्यं महापाप विनाशनं द्विकालं यः पठेन् नित्यं धन धान्य समन्वितः त्रिकालं यः पठेन् नित्यं महाशत्रु विनाशनं महालक्ष्मीर्भवेन् नित्यं प्रसन्ना वरदा शुभा। इति इन्द्रकृतं श्री महालक्ष्मी स्तवं। माता महालक्ष्मी देवी की जय। இங்க நீங்க பார்க்கிறதுதான் கோலாப்பூர் கரவீரபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஆச்சரியமான ரூபம். இந்த கோலாப்பூர் மகாலட்சுமியை யாரெல்லாம் வழிபடுறாளோ அவளுக்கு அற்புதமான செல்வங்களையும் தனத்தையும் அம்பிக்கை அருள்வாள்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான 8 விஷயங்கள், அது 8ஐயும் அம்பாள் விதவிதமான ரூபங்கள்ல இருந்து கொடுக்கிறார். ஒவ்வொரு ரூபம் அம்பாளுக்கு ஒவ்வொரு நாமம், அந்த லக்ஷ்மி ஸ்வரூபம். அதத்தான் நம்ம அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு அந்த 8 ரூபங்களையும் 8 தேவிகளாக வழிபடுகின்றோம். அந்த அஷ்டலக்ஷ்மிகள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்தை நாளைய தினம் அவளுடைய ரூபங்களுடைய தர்சனத்தோடு நாம் அனுபவிப்போம். அந்த ஸ்ரீ மகாலட்சுமியானவள் நமக்கு எல்லா நலன்களையும் கொடுக்க பிரார்த்திப்போம். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். மாதா மகாலட்சுமி தேவி கி ஜெய். ராதே.